வீட்டில் ரொம்ப நாள் எலி தொலை தாங்கவே முடியல. இது 3வது எலி எலிஃபோன் வச்சு பிடிக்கிறது. ரொம்ப குட்டியாக தான் இருந்தது துருதுருன்னு. ஆனால் கிச்சனே வந்து ஒரு வழி ஆக்கி வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அம்மா எலி, அதுக்கப்புறமா 2 குட்டி எலி ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக பிடிச்சி கொண்டு போய் வெளியில் வந்து விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் இந்த வேல்மாறல் திருப்புகழ் புக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கார்த்திகேயன் விளாக்ஸ் அப்படின்னு முருக பக்தர் அந்த தம்பி தான் எனக்கு கிஃப்டாக அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க சேலுமே பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் பேஜ் டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. காலையிலே வந்து எல்லாருக்குமே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இது மதியம் எனக்கு வந்து கருவேப்பிலை சாதம் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு கடாயில் கடுகுளுந்து கருவேப்பிலை வேர்க்கடலை எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பாடை போட்டு கலரணும் அப்படின்னா வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை பொடி அரைக்கும் போதே உப்பு போட்டு தான் அரைச்சேன்னா, ஸோ நான் உப்பு சேர்க்கல. இது நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணி அனுப்பலாம். இது கூட வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்பளம், வறுத்த முட்டை, உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாய்.